Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys. ஹோய். DJI Mic Miniயோட unboxing and review நம்ம பண்ணலாமா? வாங்க நண்பர்களே, DJI Mic Mini பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் DJI Mic Miniயோட டப்பா. இது உள்ள பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன்ல வந்து ஓபன் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்குன்ற இண்டிகேஷனும் காட்டிட்டோம். உள்ள வந்து ரெண்டு மைக்கு, அதுல இருக்க ஒரு மைக்கு தான் நம்ம வந்து இங்க மாட்டிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே DJI Mic Miniல தான் ரெக்கார்ட் பண்றது. ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள எப்படி ஆடியோ இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நேரில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய விதமான டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். பீச் பங்க்ல எப்படி இருக்குது, அப்புறம் போட்டில் போய் இருக்கும்போது எப்படி இருக்குது, அப்புறம் வண்டி ஓடி இருக்கும்போது எப்படி போய் இருக்குது, ரூம்குள்ள அண்ணன் தம்பி அப்படியே அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கும்போது மைக்கு சவுண்ட் எப்படி இருந்திருக்குது, அப்புறம் அவுட்டோர்லாம் எப்படி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் பாருங்க. ஓகேவா? எல்லா டெஸ்டிங்கும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம உள்ள ஓப்பன் பண்ணா ரெண்டு மைக்கு, ஒரு ரிசீவர் இருக்கிறது. ரெண்டுத்துக்குமே ரெண்டு மேக்னெட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஸோ DJI அது மேலே இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட். இங்க பாருங்க எப்படி பச்சக்குன்னு ஓட்டம் பாருங்க. கேக்குதா? எப்படி பச்சக் கிச்சக் கொச்சக்கு நல்லா ஈஸியா நல்லா மாட்டிக்கலாம். வெளியில எடுத்தோடனே மைக்கோட வந்து கனெக்ட் ஆயிடும். இதுல பில்ட் குவாலிட்டிலாம் நல்லா சூப்பரா இருக்குது பாருங்க. நல்லா சூப்பரா இருக்குது. ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக். இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வெளில வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மைக்கு வாங்கினோடனே நம்ம வந்து கேரளா சீரிஸ் நம்ம போயிருந்தோம். கேரளா சீரிஸ் கூட சீக்கிரம் நம்மளோட யூடியூப் சேனல்ல வருது நண்பர்களே. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் போட்டுக்கோங்க. ஸோ கேரளா சீரிஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கேரளா சீரிஸ் மொத்தமாகவே இந்த மைக்கில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டிலாம் இதுலேயும் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா தெரியணும்னா அது வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்ததுலாம் ரெண்டு டெத் கேட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. 2 இல்லை 4 கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர்ல 2, கிரே கலர்ல 2 கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ டெஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு விட்டுருங்க. அடுத்து நம்ம அந்த DJI Mic Miniயோட ஆடியோ டெஸ்ட்டுக்குள்ள போலாமா? ரூம்குள்ள நீங்க இப்ப பாத்துக்கோங்க நண்பர்களே. ரூம்குள்ள இப்ப இப்படி இருக்குது. இப்ப எங்க அம்மா வந்து இந்த போனுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த மைக் கொடுக்குறேன். இல்ல நீங்க அப்படியே நார்மலா பேசு. எல்லாமே ஃபுல்லாவே நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு தான் வச்சிருக்கோம் நண்பர்களே. சொல்லுமா, பேசு. ஹாய் பிரகாஷ், என்ன பண்றீங்க? இப்போ நார்மலா லைட்டா பேசுறாங்க. எப்படி கேட்க அவங்களுக்கு நாய்ஸ் கேன்சல் கேக்குதா? இப்போ நாய்ஸ் கேன்சல் எடுத்து பார்ப்போம். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் எடுத்துட்டேன். இப்போ பேசுமா. ஹாய் பிரகாஷ், என்ன பண்றீங்க? என்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்ற வீடியோ பண்ணுறேன். இதுதான் இப்படி ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் எடுத்தாச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் அமுங்கினோன்னா திருப்பி அந்த ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஒரு பட்டன் அமுங்கினோன்னா திருப்பி வந்துடும். இந்த மைக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான் நண்பர்களே. இங்கே பாருங்களேன், இத்தூண்டே தான். காம்பேக்ட் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ் வார்த்தைகள். நல்லா குட்டியாக கைக்கு அடக்கமாக, விரலுக்கு அடக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா விரலுக்கு அடக்கமாக இருக்குது. இதில் இன்னொன்று ஒரு ப்ளஸ் என்ன இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த ஐசோ ஸ்பீட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டையை அவுக்கணும்னா இந்த டைமில் வந்து அப்படியே முடியல மாட்டிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. அதனால் நம்ம முடியிலையும் டக்குன்னு மாட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மைக் ஒன்று வச்சுருந்தோம். அந்த மைக் வந்து டிஜிடெக் மைக்கு. அந்த மைக் வச்சுருக்கும்போது தண்டிக்கு இருக்கும். நம்மளோட சட்டையே அப்படி இப்படி கவுத்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வெளில கொண்டு போகும்போதோ நம்ம யூடியூபராக இருக்கும்போது வெளில எடுத்துன்னு போய் பேசுறது கூச்சப்படக்கூடாது தான். ஆனால் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். மைக்கெலாம் வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். இவன் யூடியூபரால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த பிரச்சனை இதில் வராது. ஏன்னா இப்போ நம்ம இப்படி வெளியே வச்சுக்கலாம். இந்த மேக்னெட் இருக்குதுல்ல, இது இப்படியும் நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம பேசலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு ஆடியோவில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது. நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஓடி ஆடி இல்லை நல்லா வெயிலில் போயிடும்போது வேர்த்து ஊற்றுவோம்ல, அப்போ ஏதாவது தண்ணி வேர்வை ஈரப்பட்டு ஏதாவது ஆகுமான்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அது மட்டும் தான் ஏதோ ஒன்று தெரியல. அண்ட் இதில் வந்து இன்னொன்று ஒரு இதுவும் இருக்குது. என்னன்னா, இப்போ ஆல் அண்ட் லார்க் M2 மைக் இருக்குல்ல, அது வந்து மேக்னெட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செயினில் போட்டுக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிளிப்பு மாட்டிக்கிற மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அதனால TTF வாசன் அவர் இருக்கிறார்ல, அவரோட மைக் கூட ஒரு இடத்துல வந்து தொலைஞ்சு போயிருக்கு. அந்த மேக்னெட்லாம் லைட்டாக தட்டி விட்டு அந்த மாதிரி பிரச்சனை இதில் மேக்னெட்லாம் வந்துருமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இதில் கிளிப்பு கூட இருக்குது. நம்ம கிளிப்பு கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த பாருங்க கிளிப்பு கூட போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மைக் வந்து இப்போ அம்மா கிட்ட தரேன். அம்மா வந்து இப்போ எப்படி பேசுவாங்கன்றது, அவங்களோட ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்போம். 2 பேர் பேசுங்க. ஹாய்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா என்ன பண்ண போறீங்க?
சொல்லுங்க. ஆயாசம் போட்டுற வேண்டியதுதான். 2 பேரு அதான் சொல்லுவாங்களே, அது என்ன இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அது மாதிரிலாம் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஆடியோ டெஸ்ட் 2வது லெவல். இந்த உங்களுக்கு வந்து நான் இந்த ஆடியோ டெஸ்ட்டில் நான் பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா அந்த vlog நீங்கள் அதை பார்த்துருந்தா தான் அதோட கான்டெக்ஸ்ட் தெரியும். நீங்கள் வேணும் அந்த ஆடியோ எப்படி இருக்கு கூட பாருங்கள். இப்போ வந்து பீச் காற்று அடிச்சிருக்குது. என்னோட ஆடியோ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே. பின்னாடி பீச் காற்று, அப்புறம் மக்களோட காற்று, அப்புறம் நார்மல் விண்டு சவுண்டு, அந்த நாங்கள் கேரளாவில் எடுத்தது அந்த சண்டை போடுறேன். பீச்சு காற்று உடனே இங்கேருந்து காற்று ஊதுறாங்களா நண்பர்களே? அம்மா இந்த ஜோக்கெல்லாம் இல்லை, அதனால நீங்கள் அங்கே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நண்பர்களே இங்கே பாருங்க, கேரளாவில் பிளாக் சாண்ட் பீச்சுன்றது எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், கருப்பாக இருக்கிறது நம்ம வந்து ஐயோ என்னன்னா நம்ம கருப்பாக இருக்குமே, கருப்புனா நம்மளை பாகுபாடு வேறுபாடு கீழ்பாடுன்னு எல்லாம் இது பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்க, பிளாக் சாண்ட் பீச் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதனால நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், என்னன்னா கண்ணில் கருப்பு இருந்தால் தான் கண்ணு தெரியும். முடியல ஐயோ வயசாயிடுச்சே கீசாயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கருப்பு கலர் அடிக்கிறாங்க. கார் வாங்குறதுனா கருப்பு கலர் கார் தான் வாங்குறாங்க. ஹெல்மெட் வாங்குறாங்கன்னா கருப்பு கலர் ஹெல்மெட் தான் வாங்குறாங்க. சட்டை கருப்பு கலர் சட்டை தான் வாங்குறாங்க. ஏன்னா என்ன மனுஷங்களை மட்டும் என்ன வெள்ளை கருப்புன்னு எல்லாம் பிரிக்கிறீங்க? என்ன உலகம் இது? இதை வந்து பார்த்துட்டு வந்தீங்களா? நல்லா ஆடியோ நல்லா கிறிஸ்பாக கிளியராக எல்லாம் நல்லா கேட்கும். நெக்ஸ்ட் ஆடியோ டெஸ்ட் என்னதுன்னா, நம்ம வந்து பைக்கில் போகிறோம், ஒரு 80-85 ஹைவேஸில் நம்ம போகிறோம். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த டைமில் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துவாங்க. பிரைம் கேமெண்ட் ஹாய் ப்ரோ ஹாய். இயற்கை வளங்கள் சுற்றி கொண்டு இருக்கும் ஒரே இடம் கேரளா. ஏங்க கேரளா வாங்க. ஆஹா ஜில்லு காற்று வருது. பூக்காற்று பூ போலே வந்தாலிவன். ஆஹா 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 இப்பதான் நண்பர்களே கேரளா வந்த மாதிரி இருக்குது. ஜில் காத்து அடிக்குது பாத்தீங்களா? ஐயோ ஜில்லு காத்தே ஜன்னல சாத்தே. போடு ஓசே போன் பறந்து போயிட போதுரா. கைஸ் ஆடியோ ஒழுங்கா கேக்குதா? இப்படி வச்சு பேசினா ஆஹா இங்க பாரு இது காரா ஷேர் ஆட்டோவா என்னன்னு தெரியலையே. எம்மாடி ஆத்தாடி எவ்வளோடா இது, கேள்றா நம்ம வாங்கிடலாம்டா. பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இப்போ அடுத்த ஒரு ஆடியோ டெஸ்ட்டு நண்பர்களே. இங்கே வந்து ரெசார்ட் கூட இங்கே வந்து கட்டிட்டு இருக்காங்க நண்பர்களே. இதோ இதுதான் நண்பர்களே அந்த ரெசார்ட்டு. பார்த்தீங்களா? கடல்ல ரெசார்ட்டு. வா மால்தீவ்ஸ், அடுத்த மால்தீவ்ஸ் போல. இதுதான் எங்கேயோ போனோம், இப்போ எங்கேயோ இருக்கிறோம், என்னென்னமோ பண்ணிருக்கிறோம். எங்கே போகிறோன்னே தெரில. ஆனால் சொல்ல போனால் இப்போ இவரே இங்கேருந்து மறந்துட்டாரா, மேப் போட்டுன்னு போவாரா? எப்படி சேட்டா போவீங்க? இப்போ நீங்க வந்து இப்போ கைஸ் இப்போ அடுத்த என்ன டெஸ்ட்னா, இது வந்து vloggers நிறைய பேருக்கு இது வந்து யூஸ் ஆகும். எனக்கும் நிறைய வாட்டி யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பக்கத்துல யார்கிட்டயும் நம்ம போய் பேசுறோம், இல்லை நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறோம், அவங்க கிட்ட இந்த மைக்கை எடுத்து கொடுத்து இந்தா பேசுன்றதுக்குள்ள அந்த கண்டென்ட் டக்குன்னு டைவர்ட் ஆயிடும்ல. அந்த மாதிரி எனக்கும் நிறைய வாட்டி ஆயிருக்கு. இது பழைய மைக் ஒன்று வச்சிருந்தது. அது மாதிரி நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, கொஞ்சம் கத்தி பேசினா தான் அது கேப்சர் ஆகும், இதோ என்னோட இதுல இருந்து கேப்சர் ஆகும், நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசுங்க அப்படின்லாம் சொல்லின்னு இருப்பேன் நான். அந்த மாதிரிலாம் இல்லாம இப்போ வந்து என் அண்ணன் பக்கத்துல உட்காந்துருந்தான். அப்போ வந்து அவன் நார்மலா பேசுறான், நார்மல் வாய்ஸ்ல. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கு. அந்த ஆடியோவும் கரெக்டா சூப்பரா பிக்கப் எடுத்து நம்ம லைட்டா கொஞ்சம் வால்யூம் ஏத்திக்கிட்டா கூட, இல்ல அப்படியே நம்ம எடிட்டிங்ல அப்படியே நம்ம போட்டா கூட நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம லைட்டா கொஞ்சம் வால்யூம் ஏத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா கேட்கும். இப்போ 12 o'clock ஆயிடுச்சு இல்ல, 12 o'clock எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு மறுநாள் 12 o'clock தான் வெளில வருவாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு ப்ளஸ் பிடிச்சிருந்தது நண்பர்களே. ஏன்னா இப்போ அவங்க பேசும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்து இதோ பேசுங்க அப்படி நம்ம கேட்ட ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்க ஓகே அது ஆடியோ பிக்கப் ஆகிக்கும் அப்படின்ட்டு அது நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மைக்கில். இது இவ்வளோ கூவுறது பார்த்து இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு இந்த மைக்கை வந்து வாங்கணும், சொந்த உழைப்பு யூடியூப்லேருந்து வந்த காசில் மொத்தத்தையும் தூக்கி இந்த மைக்குக்கு போட்டு அப்டேட் பண்ணது எல்லாம் உங்களுக்காக நண்பர்களே. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அதுக்காக தான் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ எதுவும் கிடையாது. டிஜேஐலாம் அவ்வளோ ஒரு கம்பெனி நமக்கு என்னத்துக்கு பண்ணமா போகிறாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே ஆடியோ டெஸ்ட்டு. ஸோ எப்படி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நார்மலாக ரூம்குள்ளேயே எப்படி இருந்திருக்கும், பீச்சு சைடு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் சார்ஜ் பற்றி எப்படி சொல்லணும்னா,
இது வரைக்கும் நான் ஃபுல்லாகவே நான் சார்ஜ் யூஸ் பண்ணி காலி பண்ணதே கிடையாது. நம்ம வந்து நிறைய லைவ் ஸ்ட்ரீம் போட்டிருப்போம். நம்ம அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நான் வந்து 3 மணி நேரம் நான் வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஃபுல்லாக தொடர்ந்து இருந்தாலுமே சார்ஜ் அப்படியே தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஒன்றும் அப்படியே காலியாகி நம்ம டப்புன்னு உள்ளே போட்டு வேறு மைக்கு இருக்குது அப்படிலாம் கிடையாது. 3 மணி நேரம்னாலும் இருக்குது, அதுக்கு மேலேயும் கூட போகும் போல் நான் உள்ளே போட்டு அடுத்த நாள் இல்லை ஒரு 6 மணி நேரம் கழிச்சு திருப்பி எடுக்கிறேன்னா கூட அது சார்ஜ் வந்துட்டு. அதனால் எனக்கு இந்த நான் ஒரு 4 பாயிண்ட் காட்டுதில்ல, அது 4 பாயிண்ட்டு ஃபுல்லாக காலியாகி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ சார்ஜ்லாம் நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ மேபி இன்னொரு நாள் சார்ஜரில் சார்ஜே போடாமல் ஃபுல்லாக நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த விளாக்ஸில் நான் சொல்கிறேன் நான். ஸோ சார்ஜை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அந்த ரிசீவர் இருக்குதுல்ல, அது வந்து பீச்சில் மண்ணில் கூட போட்டேன், அது ஒன்றும் ஆகலை, ஊதி தட்டி விட்டேன், ஒன்றும் ஆகலை. அதுவும் இல்லாமல் இந்த மேக்னெட்டோட இது சொல்கிறேன், இந்த மேக்னெட் அவ்வளோ ஸ்ட்ராங்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு. 80 வேகத்தில் 85 வேகத்தில் நம்ம போகும்போது கூட இது ஒரு சொட்டு கூட அவுறவே இல்லை எனக்கு கைஸ். இது கூட நான் பயப்படவே இல்லை. நான் அப்படியே நான் IRS ஸ்ட்ரீமிங் அது வேர்ட்டிக்கலாக இருந்திருக்கும். ஏன்னா வேர்ட்டிக்கலாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அது வந்து IRS ஸ்ட்ரீமிங் நம்ம பண்ணிருந்தோம். IRS ஸ்ட்ரீமிங் நிறைய பேருக்கு தெரியலன்னா அது ஒன்றும் இல்லை, லைவ் தான். ஐசோ ஸ்பீட் அவங்களாம் பண்ணுவாங்க இங்கிலீஷில். அது வந்து நம்ம தமிழில் ட்ரை பண்ணலான்னு நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அது நெட்வொர்க் கிடைக்காதனால கொஞ்சம் அது ஊதிக்கிச்சு. ஆனால் கிடைச்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த IRS ஸ்ட்ரீம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்ட்ராங்காக அது நல்லா பிடிச்சிருந்தது. இப்போ இந்த மைக்கோட பாசிட்டிவிட்டிலாம் என்னதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடியோ குவாலிட்டி சூப்பர். எனக்கு இன்னொன்று கொஞ்சம் தெரிஞ்சது என்னன்னா, இப்போ நம்ம வச்சிருக்கிறது நத்திங் 2A ஃபோனு. அந்த 2A ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பேசும்போது ஆடியோ குவாலிட்டி வேற மாதிரி இருக்குது. இதே நம்மளோட லேப்டாப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் அந்த ஷார்ட்ஸுக்கு அதுக்கெலாம் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது டப்பிங் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி வேற மாதிரி வருது. கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது. மேபி ஃபோனுக்கு டிஃப்ரெண்ட் ஆகலாம் போல். ஐஃபோன் தான் சூப்பராக இருந்திருக்கும் போல். நான் நிறைய ரிவ்யூவர்ஸ் பார்த்துக்கும் போது ஐஃபோனில் அவங்க எடுத்துருப்பாங்க போல். அந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் கொஞ்சம் ஏதோ கம்மி அடி வாங்குது, ஆனால் லேப்டாப்பில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இந்த DJI மைக்கோட பாசிட்டிவிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் சூப்பராக இருக்குது, மேக்னெட் செம்மையாக இருக்குது, நல்லா காம்பேக்டாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டி சொல்லவே வேணாம். பீச்சில் இருந்தாலும் சரி, போட்டில் போயிருந்தாலும் சரி, வெளில எங்கே பைக்கு எல்லா இடத்துலையும் ஆடியோ குவாலிட்டி நம்மளோட ஆடியோ சூப்பராக பிக்கப் பண்ணி எடுத்துருது. ஸோ மைனஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசீவர் ஒன்று இருக்குல்ல, இந்த ரிசீவர் கொஞ்சம் அண்டா சைஸில் இப்படி வந்து இப்படி யூஸ் ஷேப்பில் கட்டாகி ஒன்று வந்திருக்கும். அப்போ நம்ம வந்து இப்போ செல்ஃபிஷ்னா நம்ம செல்ஃபி எடுக்கிறோன்னா இப்படி பிடிச்சி எடுப்போம்ல, அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ப்ரைஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 16,000 ரூபா கிட்ட இருக்குது. அந்த 16,000 ரூபா கொஞ்சம் வந்து மேபி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் எனக்கு யோசனை. ஆனால் 16,000 ரூபாய்க்கு நல்ல வர்த்ததாக தான் இருந்தது. ஸோ இதுதான் நண்பர்களே, DJI மைக் மினியோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அண்டு அன்பாக்சிங்னா ஃபுல்லாக பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து இந்த DJI மைக் மினி வந்த உடனே புதுசாக ஓப்பன் பண்ணி ஷூட்லாம் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி இது பண்ணதெல்லாம் இதுக்கு முன்னாடி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தோம். அது டெலிட் ஆகிடுச்சு நண்பர்களே. ஒரு ஆர்வக்கோளாறில் ஏதோ பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அது வரல. அது டெலிட் ஆனதுனால தான் அந்த வீடியோ எல்லாமே திருப்பி போய் ஷூட் பண்ணி டக்குன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதான் கைஸ், இந்த DJI மைக் மினியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, ஆடியோ டெஸ்ட், பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த DJI மைக்குக்கு DJI மைமோ ஆப்னு ஒன்று இருக்குது. ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அது இருக்காது, ஐஃபோன் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து அது இருக்கும். ஆண்ட்ராய்டில் நம்ம வேணும்னா DJI மீமோ ஆப்பை நம்ம வந்து க்ரோமில் போட்டோம்னாலே அது க்ரோமில் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அது வந்து ஃபேக் ஐடி அந்த மாதிரிலாம் இல்லை, நானும் அதை யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து DJI Action 4 நம்ம வந்து வச்சுக்கோங்களேன். அந்த DJI Action 4ல் வந்து இது ரிசீவர் இல்லாமலே நம்ம இந்த மைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிட்டே போகிறோம், ரிசீவர் இல்லாமலே. ஸோ DJI மீமோ ஆப்பில் நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து மைக்கு கனெக்ட் ஆகிடுச்சா, நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்ட்ராங்காக வேணுமா, இல்லை நார்மல் மீடியமில் இருந்தால் போதுமா, அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதாங்க DJI மைக் மினியோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி அப்புறம் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களை ஷார்ட்ஸில் பார்க்குறேன், நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். கேரளா சீரிஸ் வந்து இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.